நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்காக சில காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கிறோம். நம்ம அநேகர் அதை செய்கிறோம். எப்படின்னா, நம்மை சிலர் ஊழியத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இல்லை, நமக்கு கிடைக்கிற நேரம் எல்லாவற்றையும் நம்மை அர்ப்பணித்து அதில் நம்ம பங்கேற்கிறோம். நமக்கு இருக்கிற அநேக காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து ஊழியத்துக்கு அது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்முடைய உழைப்புகளை, நம்முடைய பொருட்களை, பணத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதில் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ பலியாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம அநேகர் இந்த பரிசுத்தத்தை மறந்துவிட்டு இந்த பரிசுத்தத்தை கொண்டுராமல் நம்மை அர்ப்பணிக்க முற்படுகிறோம். இது எப்படி ஒரு முறையான அர்ப்பணிப்பாக இருக்கும், ஒரு முறையான ஆராதனையாக தொழுது கொள்ளுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, வேதத்தின்படி இல்லாத ஒரு காரியம் கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்க போவதில்லை. ஆகவே அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்த போது அவர் ஒரு பழுதற்ற பலியாக தன்னை அர்ப்பணித்ததாக வேதம் சொல்கிறது. அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. பரிசுத்தமாக தம்முடைய சரீரத்தை சிலுவையில் அர்ப்பணித்தார் நமக்காக. அதே போல நாமும் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு பரிசுத்தமான நிலையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகர் இந்த பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தாமல் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு தங்களை முழு நேரமாக அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய பரிசுத்தமற்ற நிலையும் அந்த ஊழியத்தோடு கூட தொடருது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களும் பிரபலம் ஆகுறாங்க, அதோடு கூட அவங்களுடைய அசுத்தமான நிலையும் பிரபலமாகுது, வெளியே வருது. இது கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி நம்மை அழைக்கவில்லை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிப்பதை விட முக்கியம் ஒரு பரிசுத்தமான ஜீவியம். அதோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். God bless you.